நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம். நான் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஆன்டி ஃபேப்லர். ஒரு நாள் செயல்பாட்டின் போது ஸ்ரீ பரஞ்சோதி எப்படி முதலில் நாடிகளையும் சக்கரங்களையும் சமன் செய்து பின்னர் எல்லா எண்ணங்களையும் ஆண்டியாகிய எனக்குள் நுழைய அனுமதிக்காமல் தள்ளிவிடுவதை என்னால் உணர முடிந்தது. 3 நாட்களுக்கு பிறகு தன்னிச்சையான எண்ணங்கள் அனைத்தும் போய்விட்டன. உள்ளுக்குள் ஆழ்ந்த அமைதி நிலவியது. சக்தி வாய்ந்த சலனமற்ற நிலை நிலவியது. சிறிது நேரம் கழித்து இருத்தலியல் துன்பம் நீங்கியது. என்ன ஒரு நிவாரணம்! என்ன அற்புதம்! என்ன புது உலகம்! எண்ணங்கள் இல்லாத வாழ்க்கை மிகவும் விலை மதிப்பற்றது. சிறிது நேரம் கழித்து ஸ்ரீ அம்மா பகவானை வெகு பிரகாசமான ஜோதி ஸ்வரூபத்தில் பார்த்தேன். பிறகு நான் உண்மையில் எல்லாவற்றிலும் ஸ்ரீ பரஞ்சோதியை கண்டேன். அதனால் அவர்கள் எல்லா இடங்களிலும் எப்போதும் சுற்றிலும் எனக்குள்ளும் இருப்பதை நான் அனுபவித்தேன். இன்று அனுபவமானது சர்வ சக்தி வாய்ந்த தலமாகும். வாழ்க்கை ஒரு களம். ஆன்டி அந்த களத்தில் இருக்கிறார். ஸ்ரீ பரஞ்சோதியே அந்த களம். நீங்கள் என்னில் நிலைத்திருப்பது போல நானும் உன்னில் நிலைத்திருக்கிறேன் என்பதே அது. இந்த தலத்தில் எல்லாமே அதிக அலைவரிசையில் படமாக உருவெடுத்து அழிந்து விடுவதையும் அறிவேன். படங்களுக்கு இடையில் ஒரு வெற்றிடம் இருக்கும். பழைய சூப்பர் 8mm படங்களில் இருப்பது போல படத்திற்கு உருவம் உயிரோட்டமாக தோன்றும் அளவுக்கு வேகத்தில் காண்பிக்கப்படும். ஆனால் உண்மையில் அது அதிக வேகத்தில் உருவாக்கம் மற்றும் மறைவு நிகழ்கிறது. அதை அனுபவிக்கும் போது அது உங்களை அன்பிலும் பேரின்பத்திலும் உருக வைக்கிறது. ஏனென்றால் இந்த களத்தில் திரையின் பொருள் அன்பு, தூய அன்பு மற்றும் பேரின்பம், சொர்க்க ஆனந்தம். என் அன்றாட வாழ்க்கை மாறிவிட்டது. தன்னிச்சையான எண்ணங்கள் இல்லை. அவை தேவைப்படும் போது அவை வருகின்றன. எண்ணங்கள் இல்லாமல் சுற்றியுள்ள அனைத்தும் உயிருடன் இருக்கும். நான் முழுமையாக அமைதியாக இருக்கிறேன். என்னுள்ளும் சுற்றிலும் ஒரு அமைதி இருக்கிறது. அது உள் ஆனந்தத்தை சச்சிதானந்தமாக உருமாற்றும் வல்லமை கொண்டது. வாழ்க்கையில் எல்லாமே மிகவும் புனிதமானது. அதனால் நான் அதை மதிக்கிறேன். உறவுகளில் அதிக அன்பு இருக்கிறது. அதனால் நான் அவர்களை மதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வதன் மூலம் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மேலும் அவை உள் அமைதியை தொந்தரவு செய்யாது. உள்ளேயும் வெளியேயும் ஒரு புனிதமான மௌனம் போல் உணர்கிறது. மேலும் ஸ்ரீ பரஞ்சோதியின் இருப்பை எல்லா நேரத்திலும் நான் உணர்கிறேன். ஸ்ரீ பரஞ்சோதி என் தந்தையே. பகிர்ந்து கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் பரம்பொருள் நீங்கள். உங்களை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. நான் தானாகவே உங்கள் காலடியை வணங்குகிறேன். நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒளி. அங்குள்ள அனைத்து அன்பும் மற்றும் அனைத்து பேரின்பமும் தந்தையே நீங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். என் அருமை தந்தை ஸ்ரீ பரஞ்சோதி அவர்களுக்கு என்றென்றும் நன்றி.